Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, acaec.ac.in. விண்வெளி நாயகா செம்மையான ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரம் டீம் தக் லைஃப். ஸோ இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிற இடமும் முடிகிற இடமும் பயங்கர சூப்பரா ஐகானிக்கா இருக்கு. ஆரம்பிக்கிற இடம் எதுன்னு பார்த்தா, என்னை எமன்கிட்டேருந்து மீட் எடுத்தவன் நீ, இனி என் தலையெழுத்தும் உன் தலையெழுத்தும் ஒண்ணுதான், இது முடிவாயிடுச்சுன்றதுலேருந்து ஆரம்பிக்குது. பட் ட்ரெய்லருடைய எண்டில் யமனுக்கும் எனக்கும் சண்டை, இதுல நீயா நானா வா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறப்போ கமல் அவர்கள் வந்து எஸ்டிஆருடைய கதாபாத்திரத்தை வந்து அந்த அமர் அப்படின்ற கதாபாத்திரத்தை வழி நடத்துற மாதிரி அடுத்த அமர் தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. பட் ட்ரெய்லருடைய எண்டில் இங்க கமல் சாருக்கும் எஸ்டிஆர் அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. இது எங்க நடக்குது, எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் நாயகன்ல கமல் அவர்களுடைய கதாபாத்திரம் வந்து இறக்குற மாதிரி இருந்திருக்கும் கிளைமேக்ஸ்ல. பட் இந்த தக் லைஃப்ல நாயகனுடைய ஒரு கிளிம்ஸ் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுல கமல் சாகுறாங்களா இல்ல எஸ்டிஆரோட கதாபாத்திரம் சாகுதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. டு ஸ்டார்ட் வித் ட்ரெய்லருடைய ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஷார்ட்ஸ்லயே வந்து 3 லேண்ட்ஸ்கேப்ஸ் காட்டுறாங்க, இங்க தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. டு மூவ் ஆன், நம்ம வந்து பாட்டுல இந்த ஜிங்கிஜாம் பாட்டுல பார்த்த இந்த சஞ்சனா சாரதி அண்ட் ஃபேமிலி அவங்களெல்லாம் அங்கங்க ரிவீலே பண்ணல. இது முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா ஒரு கேங்ஸ்டர் பிலிமா தான் இருக்க போகுது அப்படின்றத ட்ரெய்லர் மூலியமா கன்வே பண்ணியிருக்கிறாங்க. மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து டெல்லியிலையும் ஒரு சிலது வந்து பாம்பேலையும் நடக்கிற மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கங்க ட்ரெய்லர்ல வந்து முக்கியமான ஷார்ட்ஸ் மூலியமா ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படம் வந்து கமல் சாருடைய கதை அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பக்கம் தலைவன் இருக்கின்றானுடைய ஒரு தழுவலும், இன்னொரு பக்கம் அமர்ஹே அப்படின்ற மாதிரி இவர் எழுதின அந்த கேரக்டர் சுத்தி நடக்கிற கதையை வந்து மணிரத்னம் அவர்கள் அவருடைய ஸ்டைல்ல அடாப்ட் பண்ணி எடுத்திருக்கிறதா அவர் வந்து ரீசெண்டா நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போதும் அப்ளிகபிளா இருக்கு. மணிரத்னம் அவர்கள் ரொம்ப அழகா சூப்பரா எடுத்திருக்கிறாங்க. பட் எனக்கு நாயகன்லாம் தாண்டி செக்கச்சிவந்த வானம் ஃபிளேவர் வந்து தக் லைஃப் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. இதுல எனக்கு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் அஃப்கோர்ஸ் வந்து கமல் சாரும் எஸ்டிஆரும் அவர்களும் தான். ஸோ எனக்கு ரீசெண்டா கமல் சாருடைய ஒரு இன்டர்வியூஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தமிழ் சினிமாவில் என்னோட உயரமாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து அவங்க எல்லாருமே என்னுடைய ஷோல்டர்ல தாங்கிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு இன்டர்வியூக்காக மட்டும் சொல்ல, தட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட். அதுதான் இந்த தக் லைஃப் ட்ரெய்லர்ல எனக்கு ஒரு ரியாலிட்டி செக் ஒரு வெளிப்பாடா இருக்கும் அப்படின்றது தோணுது. ஏன்னா எஸ்டிஆர் நெக்ஸ்ட் ஜென்னுடைய ஒரு பெரிய ஸ்டார், அவரை தூக்கி பிடிச்ச மாதிரி தான் தக் லைஃப் இருக்கு. மோர் ஓவர் கமல் சார் பயங்கரமா லீடா இருப்பாரு, செம்மையா இருக்க போகுது. மணிரத்னம் அவர்களும் கமல் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டிக்கெட் கழிச்சு சேர்றாங்க. அப்படிங்கும் போது ஒரு நாயகன் மாதிரியான ஒரு கல்ட் பிலிமா இருக்குன்றதை எதிர்பார்த்தா கமல் சாருடைய கேரக்டர் வெயிட்டேஜ் பயங்கரமா இருக்கு. அது ஒரு பக்கம் சூப்பரா இருக்கு. இன்னொரு பக்கம் தக் லைஃப் படம் பெரும்பாலும் எஸ்டிஆர் கதாபாத்திரத்தை நோக்கி, அந்த அமர் அப்படின்ற கதாபாத்திரத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றத ட்ரெய்லர்ல கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கமல் அவர்கள் வந்து அவருடைய ஸ்டேட் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேவர் மகன்ல சிவாஜி அவர்கள் கமல் சாருக்கு என்ன பண்ணாரோ அதை தக் லைஃப்ல கமல் அவர்கள் எஸ்டிஆருக்கு பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலான ஒரு ஒப்பீனியனுங்க. அந்த மாதிரி எஸ்டிஆருடைய ரோலுக்கு இவரே வந்து நிறைய ஜஸ்டிஃபைங்கான டைலாக்ஸ் பில்டப்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு வந்து நான் 8 அடி பாஞ்சா நீ 18 அடி பாயணும், அது 16 அப்படின்னு சொல்லும்போது எஸ்டிஆர் கதாபாத்திரத்துக்கும் கமல் சாருடைய கேரக்டருக்கும் வந்து ஒரு பயங்கரமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த பாண்ட் இருக்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் உள்ள நான் பார்த்துப்பேன், வெளியில ஃபுல்லா அமரன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ கமல் சார் வந்து எஸ்டிஆர் ஒரு லுக்கு கொடுப்பாரு. அது நாயகனுடைய இந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து நாயகன் வந்து அந்த கேரக்டர், அந்த வேலு நாயக்கர் வந்து தன்னோட பையனை பார்த்து இந்த வேலையை நீ முடிச்சிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெத்தலை டப்பாவை எடுத்து கொடுப்பாரு. அந்த சீனுடைய இன்னொரு ஒரு ரெப்ளிகா வெர்ஷனா எனக்கு தோணுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் எஸ்டிஆருக்கு கமல் சார் கொடுத்திருக்க ஸ்பேஸ் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. அண்ட் எஸ்டிஆர் அதை ஹோல்ட் பண்றாரு, அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. அவர் லுக்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதை பயங்கரமா எடுத்து கொடுக்குது. இன்னொரு பக்கம் நாசருடைய கேரக்டர் அமரன் தான் இங்க எல்லாத்தையும் பார்த்துப்பான்னா அப்ப நாங்களாம் யாருன்னு கோவப்படுற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு. ஸோ மேபி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த அமர் தான் அப்படின்னு கமல் சார் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த பொசிஷன் யாருக்கு, இது அமருக்கு போகக்கூடாதுன்னு சுத்தி கதை பிளே ஆகுமோ. ஒரு பக்கம் ஜோஜு ஜார்ஜ் கேரக்டர் வருது, அவர் வந்து எஸ்டிஆர் சைடா இல்ல கமல் சாருடைய சைடா, இல்ல 2 பேருக்கும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாசருடைய சைடா, இல்ல நாசர் யாருடைய கேங் அப்படின்றதுக்கான கொஸ்டின் மார்க்லாம் வருது. இன்னொரு பக்கம் அசோக் செல்வன்
அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கிறதே அவங்க வந்து லைட்டா காட்டாம ஒரு ஹிடனாவே வச்சிருக்கிறாங்க. மேபி அந்த கேரக்டர் படத்துல ரொம்ப பெருசா இருக்கலாம், அதை இப்பவே ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 2-3 ஷாட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கமல் சார் சொல்லியிருக்கிறாரு நாயகன் படத்துல வந்து நாசர் சாருடைய ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டரா இருக்கும்ன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் வரக்கூடிய அந்த ஒரு 2 செகண்ட் ஷாட்ல இந்த க்ளோஸ் அப் ஷாட்ல அசோக் செல்வனுடைய அந்த லுக் அந்த கெட்டப் பயங்கர சுவாரஸ்யமா சூப்பரா எக்ஸைட்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இவங்க ரிவீல் பண்ணாம வச்சிருக்கிறத பார்த்தா அசோக் செல்வனுக்கு இந்த படத்துல மிகப்பெரிய ரோல் உள்ள காத்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. எனக்கு என்னன்னா ட்ரெய்லர் ஓபன் பண்ணதுல இருந்து நிறைய சர்ப்ரைஸ். ஒரு பக்கம் கமல் சாரும் அபிராமியும் ஆஃப்டர் விருமாண்டி அந்த பேர் சேர்றாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, த்ரிஷாவும் நம்ம சிம்புவும் சேர போறாங்க, கார்த்திக் ஜெஸ்ஸி பேர் இவங்க மீம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அதுல சேராம விட்டாங்க, தக் லைஃப்ல சேர போறாங்கன்னு. பட் இதுலயுமே வந்து த்ரிஷா அவர்களும் கமல் சாரும் பேரா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேடம் ஐ எம் யுவர் ஃபார்எவர் ஆடம் அப்படின்லாம் ஒரு பிக்கப் லைனை போடுறாரு கமல் அவர்கள். நோ ஒண்டர் அவர் உலக நாயகன் தான். இன்னொரு பக்கம் அவருடைய ட்ரேட்மார்க் லிப்லாக்கையும் தக் லைஃப்ல அபிராமி கூட லைட்டா அங்க உன்னா வீட அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வந்துட்டு போயிருக்கிறாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கண்டிப்பா ரஹ்மான் அவர்கள் பத்தி சொல்லாம இதுல வந்து இந்த ட்ரெய்லருடைய டீகோடிங் வந்து என்னால முடிக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய மியூசிக்ஸ்லாம் வந்து கொடுக்காம இந்த விண்வெளி நாயகான்னு சொல்லி அந்த டைட்டில் ரிவீலிங் ப்ரோமோல வந்து கொடுத்திருந்தார்ல, அதை வந்து ஒரு கோரஸ் போர்ஷனா ட்ரெய்லருடைய எண்டில் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி என்னை சர்ப்ரைஸ் பண்ண விதம் எது அப்படின்னா வந்து 5 வண்ண பூவேன்னு சொல்லிட்டு அது ஒரு மிஸ்ட்ரி பாட்டாகவும் இல்லை ஒரு எமோஷனல் பாட்டாகவும் ஒரு சேட் பாட்டாகவும் அதை வந்து லைக் எனக்கு எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, நாயகன்ல ராஜா சார் வந்து எப்படி தென்பாண்டி சீமையிலே ஒரு பாட்டு ஒரு ஜோன்ல வந்து கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி தக் லைஃப்ல இந்த 5 வண்ண பூவேன்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த பாட்டு இந்த பிஜிஎம் கண்டிப்பா தக் லைஃப் படத்துல பேசப்படும்ன்றது நம்பப்படுது. ஸோ இன்னொரு பக்கம் மணிரத்னம் சாரோட படம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் என்னென்ன ஃப்ரேமிங் வைக்கிறாரு, அவருக்கும் சினிமோட்டோகிராஃபருக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கான ஒரு எதிர்பார்ப்பு போயிடும். ஷார்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த டைட்டில் ரிவீலிங் ப்ரோமோல வந்து கமல் சார் வந்து அவருடைய கேரக்டர் ரிவீல் பண்றப்போ ஒரு மார்ஷியல் ஆர்ட் கெட்டப்ல இருப்பாரு, அதுல வந்து ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூம்ல இருப்பாரு. பட் படத்துல பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் டார்க் கிரேல அந்த காஸ்டியூம்ல ஒரு ஸ்டேஷன் ஃபைட்டா இருக்கு. அந்த செட்டப்ல கமல் சாருடைய ஒரு ஸ்டாண்ட் பின்னாடி லைட்லாம் வச்சு அவர் ஒரு ஹீரோயிக்கா காட்டுறப்போ அந்த ஷாட் என்னுடைய ஃபேவரட் ஷாட்டா இருக்கு அவுட் ஆஃப் ஆல் த ஷாட்ஸ் இந்த ட்ரெய்லர் ஆஃப் தக் லைஃப். ஸோ ரவி கே சந்திரன் சார் அண்ட் டீமுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளுங்க. சீரியஸா அந்த ட்ரெய்லர்லேயே வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபேமிலி டிராமா தான். எனக்கு என்னன்னா செக்கச்சிவந்த வானம்ன்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி மேபி இந்த ட்ரெய்லர்ல சும்மா ஒரு டீஸ் பண்ண விட்டுருக்கலாம். நிறைய ஸ்பாய்லர் கருதாம நிறைய ட்விஸ்ட்லாம் வந்து படத்துக்குள்ள நம்ம சர்ப்ரைஸ் பண்ண மணிரத்னம் அவர்கள் வந்து வச்சிருந்திருக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் கமல் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை இந்தியன் சினிமாவுக்கே வந்து அவர் நிறைய இன்னோவேஷன்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் பார்க்காத டெக்னாலஜி கிடையாது. பட் இதில் வந்து அங்கங்கே ட்ரெய்லரில் மேபி இவங்க ட்ரை பண்ணதை வந்து மேஜராக காட்டல. அதில் நான் பார்த்தது வந்து கமல் சார் வந்து முக்கியமான டைலாக் பேசுகிற இடத்துல அவருக்கான ஒரு டிஏஜிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாயகனில் வந்து ஒரு படியில் அவர் வந்து உட்காந்துருப்பார் ஒரு டைட் ஷர்ட்ஸோட, அந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷர்ட்டோட வந்து இதில் பார்க்கும்போது எனக்கு நாயகன் ஃப்ளேவர் தாங்க வருது. ஸோ அந்த டிஏஜிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எனக்கு என்னென்னா அதை பார்க்குறப்ப கமல் சார்லாம் அதெல்லாம் எப்போவோ என்னென்னவோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேபி மணிரத்னம் அவர்களும் கமல் சாரும் சேரும்போது கண்டிப்பா அவங்க ஒரு நார்மல் படம் எடுக்க மாட்டாங்க. அது டெக்னாலஜி வைஸ், ஃப்ரேமிங் வைஸ், சினிமா வைஸ் வந்து அதுல வந்து பயங்கரமா தான் இருக்கும். கண்டென்ட் வைஸும் அது சூப்பரா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஸோ படமா பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் அவங்க புதுசா பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். இன்னொரு பக்கம் மணிரத்னம் அவர்களுடைய ஆஸ்தான எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கட் வந்து கொடுத்திருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ட்ரெய்லர் போய் ரீச் ஆகணும்னா அது எப்படி ரீச் ஆகணும், இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் ஒரு கல்ட் சினிமா எதிர்பார்ப்புல ஒரு ட்ரெய்லர் வருதுன்னா அதை நம்ம கொண்டு போய் இப்போ இருக்கக்கூடிய கட்ஸ் அதில் எப்படி நம்ம கொடுக்க முடியும், அதில் நம்ம ஸ்டைல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற மாதிரி அதுலேயுமே நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல ஒரு டைலாக்கோட எண்ட்ல அந்த டைலாக்கோட ஒரு பேரடியா ஒரு ஐரனியா முடியுது. ஸோ அதுக்குள்ள ஒரு குட்டி கதை கட் பண்ணி அதை வந்து அழகா கொடுத்துருக்கிறாரு ஸ்ரீகர் பிரசாத் சார். ரீசெண்ட் இயர்ல கமல் சாருடைய பயங்கர ஃபேவரட்டான ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு மாஸ்டர். ஸோ அவங்க தான் இந்த படத்துக்கும் ஸ்டண்ட் கோரியோ பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய ஸ்டண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பெக்யூலியரா செமையா இருக்கு. எப்படி படத்துக்கு படம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து ஒரு புதுசான ஒரு ஷாட்ல ஒரு புது விதமான ஒரு ஃபைட் சீன்ஸ்க்கு கோரியோ பண்ண முடியுதுன்றது எனக்கு தெரியல. அன்பறிவு மாஸ்டர் வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவங்களோட ஒர்க் வந்து ஃபினாமினலா இருக்கும் படத்துல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது.
பட் இந்த ட்ரெய்லர் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. ஒரு சிலருக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு வந்து ஓகே இதுல என்ன சொல்ல வராங்கன்றது தெரியல அப்படின்னு இருக்கு. ஸோ ட்ரெய்லர் பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கிற நேரத்தில் டுவர்ட்ஸ் எண்ட்ல ஒரு இடத்துல பயங்கரமா எல்லா கேங்ஸ்டருக்கு மத்தியில் ஒரு டேபிள்ல ஏறி நின்று இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு எஸ்டிஆர் சொல்றது வந்து பயங்கர ஃபயரா சூப்பரா இருக்கு. ரீசெண்ட் இயர்ஸ்ல அவர் பார்க்காத கிரிட்டிசிசம் கிடையாது. அவருடைய ரிடெம்ஷன் ஆர்க்ல வந்து நம்ம இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பேக் டு பேக் அவர் வந்து பயங்கர ஒரு ப்ராக்ரஸிவ் ஃபிலிம்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த விதத்துல இவர் சொல்ற இந்த டயலாக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன ஒரு 3-4 செகண்ட்குள்ளேயே சோசியல் மீடியாவில் மீம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இவர் தான்டா, இனிமே நான் தான்டா அப்படின்னு என் தலைமை எஸ்டிஆர் வந்து சொல்லாம சொல்லி ஒரு குறியீடா கொடுத்துருக்கிறாருன்னு. பட் படத்துடைய கேரக்டரா அந்த அமர் கேரக்டர்லேருந்து எங்கேயுமே ஒரு வெளியில வரல. படத்துல நான் பார்க்கும்போது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஷாட் எஸ்டிஆருடைய அந்த கேரக்டர் ரிவீல் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே அவர் எஸ்டிஆரா இல்லை அந்த அமர் கேரக்டரா தான் இருக்காரு. ஸோ நோ ஒண்டர் கமல் சார் எந்த அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அதுக்கு ஈக்குவலா கண்டிப்பா எஸ்டிஆரும் சூப்பரா பண்ணியிருப்பாரு அப்படின்றது ட்ரெய்லர்ல தெரியுது. ஸோ கமல் சார் சொன்ன மாதிரி தான் இது நீயா நானா பார்த்துடலாம் வா அப்படின்ற மாதிரியான ஒரு படமா தான் இருக்க போது, பயங்கர ஒரு ஃபீஸ்டா தான் இருக்க போது. ஆஃப்டர் விக்ரம் ஒரு கமல் ஃபைடு ஃபிலிமா இந்த படம் கண்டிப்பா இருக்குன்றது நம்ம படுது. இந்த ட்ரெய்லர் பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். தேங்க்யூ சோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். கவுன்சிலிங் கோட் 1114. For more details, acaec.ac.in.